Taste the Daily. அண்மை செய்தி. தஞ்சாவூரில் பள்ளி வகுப்பறையில் சக மாணவியுடன் பேசிய மாணவனை ஆசிரியர் தரக்குறைவாக திட்டியதால் மனமுடைந்த மாணவன் வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம். பிரபு, வணக்கம். என்ன நடந்தது? முழுமையான விவரங்கள் என்ன? வணக்கம் அருண். தஞ்சாவூர் மாதாக்கோட்டை பகுதியை சேர்ந்தவர் சீனிவாசன் மணிமேகலை தம்பதியினர். இவருடைய மகன் இவர் தனியார் பேட்டரி கடை நடத்தி வருகிறார். இவரது ஒரே மகன் ஸ்ரீராம் தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள ஒரு பிரபலமான தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் இன்று காலை வீட்டில் தனது அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். எதுவும் புரியாத பெற்றோர்கள் தனியார் மருத்துவமனைக்கு அவரது உடலை கொண்டு சென்றனர். அங்கு மாணவனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் இறந்து விட்டதாக உறுதிப்படுத்தியுள்ளனர். இதனையடுத்து மாணவன் இறப்பை காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துவிட்டு உடற்கூறு ஆய்வுக்காக தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பின்னர் பெற்றோர்கள் வீட்டிற்கு சென்று மாணவனின் அறையை பார்த்தபோது கடிதம் ஒன்று சிக்கியுள்ளது. அதில் பள்ளி வகுப்பறையில் தனது தோழியுடன் பேசிக் கொண்டிருந்த போது அதனை பார்த்த 11ஆம் வகுப்பு ஆசிரியர் சிம்காஸ் என்பவர் தவறாக புரிந்து கொண்டு தரக்குறைவாக என்னை பேசியதாகவும் மேலும் சக மாணவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்து தற்கொலை செய்து கொண்டதாகவும் மாணவர் எழுதியுள்ளார். இதனால் மனமுடைந்த மாணவன் மனரீதியாக பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 2 நாட்கள் பள்ளி விடுமுறை முடிந்து மீண்டும் பள்ளிக்கு சென்றால் ஆசிரியர் அவமானப்படுத்துவார் என நினைத்து மாணவன் வீட்டில் தற்கொலை செய்து கொண்டதாக பெற்றோர்கள் உறவினரும் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் பள்ளியில் முற்றுகையிட்ட பெற்றோர்களும் உறவினர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆசிரியர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்ய வேண்டும், இல்லை என்றால் உடலை வாங்க மாட்டோம் என அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் பள்ளியின் பாதுகாப்பை கருதி காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் இந்த கல்வியாண்டுக்கான பள்ளிக்கூடம் திறந்து 1 மாத காலம் கூட ஆகவில்லை. கடந்த வாரம் திருச்செந்தூரில் ஒரு மாணவன் தற்கொலை செய்து கொண்டார். தற்பொழுது தஞ்சையில் இந்த 11ஆம் வகுப்பு மாணவன் இறந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளி திறந்தவுடன் பள்ளி குழந்தைகளுக்கான மன அழுத்தத்திற்கான பயிற்சிகளையும் இதுவரை கொடுக்கப்படவில்லை. மாணவருடைய மனநிலை எப்படி உள்ளது என்று பள்ளி நிர்வாகம் தெரிந்து கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அருண். பிரபு, உங்களுடைய முழுமையான விவரங்களுக்கு நன்றி.